டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு அமௌண்ட்டை கடனாக பெறாரு? 52,000. ஸோ எத்தனை ஆண்டுகள்? ஸோ அப்போ என்ஸ் ஈக்குவல் டு 4 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக இந்த 4 ஆண்டு கழிச்சு எவ்வளோ தொகையை அவர் திருப்பி கொடுக்குறாரு? ஓகேங்களா? அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 79,040 ரூபாயை திருப்பி கொடுக்குறார். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? வட்டி வீதம் எவ்வளவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் தெரியும், நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளோ கடன் வாங்கினாரு தெரியும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வர்றதா பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 79,040லிருந்து 52,000 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27,040 ரூபா கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா தனி வட்டி. ஓகேங்களா? அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. பியோட வேல்யூ தெரியும். அவர் 52,000 கடன் வாங்கியிருக்காரு. எத்தனை ஆண்டுகள்னா 4 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 27,040 ரூபா. ஓகேவா? 27,040. ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2704 ஈக்குவல் டு 520 இன்ட்டு 4 இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஜீரோக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இதை நம்ம 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 நாள் 4 5 அரைநாள் 24 எளிநாம் 28 வரும். ஸோ அரைநாம் 24 24க்கு அப்புறம் மிச்சம் 3 இருக்குது. இது இங்கே போனுச்சுன்னா மறுபடியும் எளிநாங்க 28. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநாங்கிறது அரைநாங்க 24. ஸோ 676 வரும். 676 டிவைடட் பை 52 ஈக்குவல் டு 6. ஸோ 52 13 தடவை 52 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன 673 கிடைக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 13%. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.